வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறது வெட்டுறவி. ஓகே, இப்போ வெட்ட துவங்குவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு அளவு எடுக்காம விட்டுட்டேன். அது இதில் இருந்து ப்ளவுஸின் இடுப்பு இந்த ரக்கத்தடியில் ஒன்று எடுக்க வேணும். அப்போ அது அந்த அளவையும் நான் அதை எடுத்து வருமெண்டா இதில் இருந்து இவடத்தி ரக்கம் இவடத்தை குறித்து வைக்கிறேன். 2ஆம் மடித்தபடி இருக்குது. அதையே திருப்பியும் நாங்கள் மடிச்சிட்டு இந்த பக்கத்தில் இப்போ நாங்கள் அளவாக பார்க்கணும். கை நீளம் எத்தினி எடுத்தனோ அதை இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம். கொஞ்சம் நான் நீளமாகவே எடுக்க போகிறேன். அப்போ 23க்கு எடுத்துருக்குறேன். பார்த்து கூட விடுங்கோ. நார்மலாக இந்த அளவு ஓகே. இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு மார்க் பண்ணுவோம். கீழே இந்த கமக்கட்டு பக்கம் நார்மலாக இது ரெண்டும் சென்டராகத்தான் இருக்க போகுது. எங்களுக்கு இதில் இருந்து இது சென்டராகத்தான் வரப்போகுது. 8 சென்டிமீட்டர் தள்ளி இதில் ஒரு மார்க் பண்ணுங்க. 1 சென்டிமீட்டருக்கு இப்படி நேர் மாதிரி வந்துட்டு அதுக்கு பிறகு இப்போ நான் இதில் ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு நீங்கள் கண்டபடி கோடு அடித்து கொண்டு நிற்க தேவையில்லை. இப்போ இதில் ஏன் ஒரு மார்க் பண்ணினான்டா இதை நீங்கள் முக்கோணி மாதிரி எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் இந்த ஷேப் தெரியும். இந்த கொஞ்சம் இப்படி வந்து தான் பிறகு இங்கே வளைஞ்ச மாதிரி வருது. இதுக்குள்ளெல்லாம் கட் பண்ணுற முறை ஒன்று இருக்குது. நான் அடுத்த தைக்கும் போது தான் அது எப்படி என்ன செய்ய போகிறேன்ன்றது காட்டுவேன். ஏன்னா இப்போவே உங்களுக்கு முன்பக்கத்துக்கு கட் பண்ணுங்கோ பின்பக்கத்துக்கு கட் பண்ணுங்கோண்டா நீங்கள் கட்டிங்கில் மாறி கூட குறைய கட் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம். இதெல்லாம் ஜாயின் பண்ணுற டைம் தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்படி இது நார்மலாக இங்கே ஒரு சாயலாக கட் பண்ண வேணும். அது கூட கட் பண்ண விட்டாலும் பரவாயில்லை, தைக்கும் போது செய்து கொள்ளலாம். இந்த கட்டிங் கூட இது கூட நான் அது அந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி விடுங்கோ, அவ்வளோத்துக்கு கட் பண்ணுங்கோன்னு சொல்லலை. இப்போவும் விட்டுடுங்கோ மேலதிகமாக. இப்போ இதில் வெட்ட போகிற துண்டு எங்களுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு உதவ போகுதோ அப்படி எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் இந்த இடத்தை எடுத்துட்டு இந்த நீளத்தையும் எடுத்துட்டீங்களா இதுக்கு பிறகு நீளமாக இருந்ததுண்டா அது இருக்கட்டும். அதை கட் பண்ணி எடுத்து ப்ளவுஸுக்கு இவ்வளவு தான் இன்ச்சின்னு எடுக்க வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பின்பக்கம் முதுகு தான் எடுக்க வேணும். இந்த லைனிங்கில் இந்த வரம்பு பக்கம் அதை இப்படி 2ஆக மடிச்சிட்டு இப்போ இது நடு சென்டர். இப்போ முதுகின்ற நடு சென்டர் இது. இப்போ நாங்கள் தோல் மூட்டில இருந்து இடுப்பு ரக்கம் எவ்வளவு பார்த்து நாங்கள் 30. இப்போ 30ண்டா நாங்கள் 30லேயே வெட்டக்கூடாது. என்ன பொறுத்த மட்டும் ஒரு 34 அளவிலேயே விட்டு இதில் மார்க் பண்ணுவோம். இவடத்தை இந்த மாதிரி மார்க் பண்ணி விடுவோம். கொஞ்சம் ரக்கமாகவே இருக்கட்டும். நாங்கள் அது பிறகு அட்ஜஸ்ட் பண்ணலாம். கீழே கூடினாவும் செய்யலாம், மேலே கூடினாவும் செய்யலாம். இது இப்போ தோல் மூட்டு சென்டர் வச்சு இங்கே மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு தோல் மூட்டின் அகலம் 34. இந்த 2 எப்படி மடிச்சிருக்கிறோம் அதே மாதிரி தான் நீங்கள் மடிச்சிருக்கிறோம். அப்போ இந்த இடத்த இருந்து இந்த 34க்கு ஒரு மார்க். அதே 34 போட வேண்டாம். 34 விட ஒரு கொஞ்சம் தள்ளி அங்கே கழுத்துன்றதை வச்சுத்தான் ஃபினிஷிங் தைக்கும் போது தான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் எவ்வளவு கட் பண்ணி இந்த ப்ளவுஸுக்கு எடுக்க வேணுமென்றது. அப்போ அது நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் செய்யக்க உங்களுக்கு அந்த டெக்னிக் விளங்கு. இந்த மாதிரி கட் பண்ணுறோம். நேராக இவடத்தை கொண்டு வந்து இப்போ முடிச்சிடுறோம். அதுக்கு பிறகு இந்த வளம் திருப்பி வச்சுக்கொண்டு நான் நார்மலாக இது அடிப்பக்கம் உங்களை பார்த்து கொண்டு நிற்கிற பக்கம் கீழ் இந்த பக்கம் இங்கே மேலே இதுக்கு தான் கழுத்து வெட்ட போகிறோம். இப்போ இதுக்கு கமக்கட்டு வெட்ட போகிறோம். இந்த கமக்கட்டு வெட்டுறதுக்கு தான் நான் அந்த ஃபைனல் அளவுண்டு உங்களுக்கு சொன்னேன். நான் அது இந்த சைட் பக்கத்தி இந்த நீளம் இப்படி வரும். இந்த மாதிரி சைட்டில் நீங்கள் அது அளக்க வேணும். கமக்கட்டு கட் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இவ்விடத்தோடு தான் எங்களுக்கு கமக்கட்டு மேலேயே வர வேணும். இந்த கமக்கட்டின் கீழ்ப்பக்க துணி எங்களுக்கு இந்த அளவுக்குலாம் இருக்கணும். அப்போ நாங்கள் இது என்ன செய்ய வேணுமெண்டா இதையும் உங்களுக்கு சுகத்துக்காக காட்டுறோம். இதையும் ஜாயின் பண்ண வேணும். கமக்கட்டு வெட்டுறதுக்கு ஜாயின் பண்ணிட்டு அதையே அப்படியே வெட்டுறையில் நார்மலாக இந்த மாதிரி அந்த சதுரத்தை விட்டுட்டு வெட்டுங்க. நான் அதிலையும் ஒரு விஷயம் நாங்கள் ஃபைனலில் உங்களுக்கு காட்டுவேன். இந்த இவ்விடத்தை வெட்டி எடுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை மட்டும் சொன்னேன் நான். மற்றும்படி மிச்சம் நான் உங்களுக்கு தைக்கும் போது தான் எந்த டெக்னிக் ஃபுல்லாக நான் சொல்லி செய்வேன். இப்போ இதுன்ட்டு இந்த மாதிரி எடுத்துட்டேன். இதெல்லாம்
இப்போ நீங்கள் நினைக்கலாம் அது இந்த சைஸுக்கா சுஜியக்கா வெட்டி இருக்கிறாண்டா. இல்லை, நான் நார்மலாக உங்களுக்கு இந்த இவடத்தை வெட்டி இதை வெட்டுறது என்ன டெக்னிக்ன்றதைத்தான் இப்போ உங்களுக்கு குறியீடு போட்டு காட்டினான். இது தோல் மூட்டில் இந்த அளவை வச்சு கொண்டும் இது இந்த கமக்கட்டு இதில் இருந்து இந்த ப்ளவுஸ் ரக்கத்தின் அந்த அளவையும் வச்சு இது வெட்டணுமென்றதை தான் காட்டியிருக்கிறேன். ஆனால் பின்பக்க ப்ளவுஸின் நீட்னஸ் வர்றதுக்கு இதுக்கு என்ன விஷயம் செய்யணுமென்றதை நான் தைக்கும் போது தான் சொல்லுவேன். இது பார்த்தா இது என்ன மேவி வெட்டின மாதிரி இருக்கே என்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கவனிக்க வேண்டாம். எப்போ கவனிக்க வேணுமெண்டா கை வச்சு தைக்கும் போது தான் எங்களுக்கு அந்த கவனம் வரணும். அது மட்டும் இதுகளில் குழப்பம் பெறக்கூடாது. கண் பார்க்க வெட்ட சொல்லி தான் எங்களுக்கு சில டைம் எங்கள் மேலே அது தோணும், இது பிள்ளையாக இருக்கா இந்த மாதிரியே நாங்கள் வெட்ட போகக்கூடாது. ஃபைனலாக கட் பண்ணி கை வைக்க முன்னே நாங்கள் அந்த கட்டிங் எல்லாமே செய்யலாம். ஏண்டா நாங்கள் பெரிய சைஸாக விட்டுருக்குறோம் அதால். ஓகே, இப்போ இந்த கழுத்தில் அன்னளவாகவே வெட்டுங்க. நார்மலாக உங்களுக்கு கழுத்து வெட்ட கஷ்டமாக இருந்தால் ஒரு பானா மாதிரி ஒன்றை போட்டுட்டு, இப்போ இன்றைக்கு வெட்டக்கழுத்து நான் செய்து காட்டுறேன். இப்படி பானா மாதிரி ஒன்றை போட்டுட்டு இந்த மாதிரி பானா மாதிரி ஒன்று போட்டுட்டோம். இப்படி போட்டுட்டு இதையே இந்த மாதிரி வளைச்சு இப்படி செய்து நீங்கள் தோல் மூட்டு பெருசாக இருந்தால் நாங்கள் கட் பண்ணிட்டு கையை வைக்கலாம், சின்னனாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி கழுத்து பெருசாக இருந்தால் நாங்கள் ஒன்றும் செய்யலாது, சின்னனாக வெட்டினோம்டா நாங்கள் தைக்கும் போது அதை பெருப்பிக்க முடியும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் தையலின் மெயினான ஒரு விஷயம். அளவை எடுத்து இந்தளவே வெட்டுங்கோ இந்தளவை இதனுங்க நீங்கள் வெட்டும் போது புதுசாக உள்ள நீங்களுக்கு ஒரு பயம் வருமா இருந்தாலே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு தையலுக்கு போக முடியாது. அதனால தான் நான் இந்த விஷயத்தை வடிவாகவே உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். வெட்டும் போது சின்னனாகவே கழுத்து பக்கம், இப்போ கழுத்து பக்கம் வெட்டிக்க சின்னனாக வெட்டுங்கோ, உடம்பு பக்கம் வெட்டிக்க பெருசாக வெட்டுங்க. அதை நாங்கள் வெட்டி உள்ளுக்கு வருவோம். ஆனால் கழுத்தையும் சின்னனாக வெட்டி பெருப்பிச்சு கொண்டு போவோம். முதுகு வெட்டிட்டோம். இப்போ பிராக்கா, இப்போ இதில் எல்லாம் இந்த வளம் தான் எடுக்கணுமெண்டு இல்லை. நீங்கள் பார்க்கலாம் உங்களோட அளவுக்கு எந்த வளம் சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை எடுக்க முடியும். நீங்கள் இதில் எடுக்க வேண்டியது இந்த தோல் மூட்டில் இருந்து இந்த ரக்கம், இந்த தோல் மூட்டில் இருந்து இந்த ரக்கம், இதில் இருந்து இந்த ரக்கம், அதை நான் மார்க் பண்ண வேணும். ஒரு மார்க் கொடுத்துட வேணும் அந்த தோல் மூட்டு. இப்போ நாங்கள் பின் முதுகுக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரியே எத்தனை தோல் மூட்டைன்னு பார்த்துட்டு 34 இதை 2 மடித்து கொண்டு இது முன்பக்கம் இது இந்த பக்கம் இந்த மாதிரி அளந்து கொண்டு எழுத போகிறோம். இப்போ 34 நான் சொல்கிறேன், 34 வருதுண்டா நீங்கள் இஞ்சி தள்ளியே வெட்டுங்க, நல்லா தள்ளியே வெட்டுங்கன்றேன். இதுலேயே 2 இன்ச்சு தான் விடுங்கோன்று நான் சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிழைச்சா நீங்கள் வர்றது கஷ்டம். நாங்கள் ஃபினிஷிங் செய்யும் போது இங்கே வருவோம், எங்கள் தேவைப்படுற இடத்துக்கு நாங்கள் வருவோம்னு சொல்கிறேன். ஓகே, இந்த ரக்கம் இங்கே வந்ததே கமக்கட்டுக்கு, அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்டா உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த முதுகு இதை எடுத்தோமே அதை இதில் வச்சுட்டு இந்த தோல் மூட்டோட இந்த இதில் வச்சுட்டு நீங்கள் இதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஈஸியாக இருக்கும். ஏன்னா முதலாவதுக்கு நாங்கள் அளவெடுத்து வெட்டிட்டோம், அப்புறம் இதுக்கெல்லாம் வெட்டி கொண்டு நிற்காமல் நாங்கள் டக்குண்டு அவரை தூக்கி வச்சு இதில் வெட்டுருவோம். சரியா? இப்படி வெட்டிட்டு இஞ்சால சைட்டுக்கு வர்றதை கழிச்சிட்டு பாருங்க. இப்போ இந்த ஃபினிஷிங் ஃபைனல்லே எங்களுக்கு வராது, அது நான் தைக்கும் போது தான் காட்ட போகிறேன். இப்போ முன்கழுத்தின் ரக்கம் நாங்கள் நாங்கள் இதில் இருந்து இதில் அது எடுக்கிறேன் 16, அதை மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு குறியீடை போட்டுட்டு இப்போ இதுக்கெல்லாம் கோடு போட்டு கஷ்டப்பட்டு கொண்டு நிற்காதீங்க, தைரியமாகவே கத்திரிக்கோள் எடுங்கோ. இதை இந்த மாதிரி கொண்டு வந்து இதே ஒரு வளவுக்கு இப்படியே வெட்டி இப்படியே முடியுங்க. இது நீங்கள் தான் வெட்டுவீங்க சுஜியக்கா, எங்களுக்கு வெட்ட பயம் என்று மட்டும் சொல்லாதீங்க, அதை எல்லாருமே செய்யலாம். இந்த ரக்கத்தின் இதை பார்த்துட்டு வெட்டினீங்கன்னா சரி. நாங்கள் இப்போ இங்கே இதுக்கெல்லாம் கூட தான் விட்டிருக்கிறோம். அப்போ அதால் நாங்கள் இப்போ இதை கழுத்து ரக்கம் கூடினா கூட இங்கே கட் பண்ணலாம். அப்போ அதால் கணக்க யோசிக்க தேவையில்லை, அளவோடு தான் வெட்டவும் வண்டியில் நோமலாக வெட்டுங்க. ஓகே, அதுக்கு பிறகு இந்த அடையாளத்தில் இருந்து இங்கே எப்பவும் இந்த அடையாளம் இப்படி போட்டோம்டா
இதுக்கு நேரே ஒரு கோட்டை போடுங்க. இதில் இருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இந்த மாதிரி அடையாளத்தை போட்டுட்டு இதில் இருந்து இப்படி வரும். இது கொஞ்சம் தள்ளினமாயே வரும். ஒரு ப்ளவுஸின் கீழ் வடிவம் இப்படி இருக்கும். இப்படி இங்கே வந்து கீழே போகுது. இப்போ இந்த வடிவத்தை மட்டும் நீங்கள் வெட்டி எடுங்கோ. ஓகே, கிணக்க குழப்பாமல் இந்த வடிவத்தை வெட்டி எடுத்துடும். நீங்கள் டவருக்கு வெட்டிட்டு தைக்கும் போது டக்கு கட் பண்ணிக்கொண்டே போகலாம். ஆனால் நீங்கள் அளவு சென்டிமீட்டர் செய்தீங்கன்னா அந்த ப்ரெஷர்லேயே தான் தைப்பீங்க. உங்களுக்கு சரியான ஒரு கஷ்டமாக இருக்கும். இதை விறுவிரண்டு வெட்டிட்டீங்கன்னா தைக்கும் போது உங்களுக்கு அது ஜாயின் பண்ண ஒரு டைமில் அது விளங்கும். ஓகே, இப்போ நார்மலாக நான் தைக்கப்போவும் எனக்கு இதுக்கு கீழே துண்டா வாரது இது காணாமல் போயிட்டுது. அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ இது இருக்கட்டும், இஞ்சால மிஞ்சி இருக்கு துணி, இதில் தான் நான் எடுக்க போகிறேன். இந்த பீஸில் தான் எடுக்க போகிறேன். அப்போ இதை நார்மலாக ஒரு சதுரமாக வெட்டுவோம். சதுரமாக இருக்குது. இதில் இருந்து ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி சாயலாக வந்து இங்கால இந்த மாதிரி மேவின மாதிரி வரும். விளக்கம் சொல்லுவேன். இந்த மாதிரியான ஷேப்பில் வெட்டணும். இது இந்த இடத்துக்கு இப்படியே வரும். இப்போ நான் இதில் வைக்காமத்தான் வெட்டினான், ஆனால் சரியாக வருது. இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இது. ஓகே, இஞ்சால இப்போ நீங்கள் பார்க்கலாம். இது இஞ்சால உள்ளது. நான் இப்படி டாக்ஸ் பிடிக்கும் போது அது இங்கே வரப்போகுது. மற்றது இது இப்போ நீங்கள் இந்த துணி எடுக்கக்குள்ள உங்களுக்கு காணாமல் இருக்குண்டா நீங்கள் லைனிங் தானே இதோட ஜாயின் பண்ணலாம். இந்த துணியோட நாங்கள் ஜாயின் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு பெருசளவில் யோசிக்க தேவையில்லை. எடுத்துட்டோம். கீழ்ப்பக்கத்துக்கு ஜாயின் பண்ணுறோம். துணி பார்டர் இல்லை, ஆனால் அது பிளெயினாக வருகுது. அப்போ இந்த இடத்தையே தான் நான் ப்ளவுஸுக்கு கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி லைனிங் இதண்டு போட்டு இதில் அதை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி எடுத்துருங்க. இவ்வளோ தான். முதுகு எடுக்க போகிறேன். சாரி ஏண்டா பார்டர் வரும். இது பார்டர் இல்லாத சாரி ஏண்டபடியாக நார்மலாக வருது. இதை இப்படி டபுளாக மடிச்சிருக்கிறேன். இது பின் முதுகு பக்கம். இப்போ இது அடிப்பக்கம். இந்த துண்டியை அப்படியே வச்சு வெட்ட வேண்டியதான். இஞ்சையும் அதே மாதிரியே வச்சுட்டு இப்போ நீங்கள் கோடு கீறிட்டு வெட்ட வேணுமானாக்கள் கோடு கீறிட்டு வெட்டுங்க. அப்படி இல்லை பிடிச்சி கொண்டு வெட்ட டேலண்ட் இருக்குண்டா பிடிச்சி கொண்டே வெட்டுங்க. அது பெரிய வேலை இல்லை, அதெல்லாம் சிம்பிள். இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ இந்த கழுத்து ஓகே. இப்போ கழுத்தும் பட்டியாச்சு. இதை அப்படியே மடித்து வைப்போம். இலக்கம் பட்டினது இது ஹிந்தியே மிச்சம் இப்படி இருக்குது. இது கொஞ்சம் நீள துணியாக இருக்குது, அதால் எனக்கு துணி பிரச்சனை இல்லை. ப்ராக்கப் மெயினானது எடுக்க போகிறேன். கீறோணுமெண்டா கீறி போட்டே வெட்டுங்கோ. ஆனால் நான் அப்படியே வெட்டுறேன். அதை இப்படி பிடிச்சி கொண்டு நடுவிலேயே வெட்டினீங்கன்னா சரி. ஏன்னாடா இப்போ நீங்கள் பயந்து கொண்டு பிழைச்சிடுமேன்ட்டு வெட்ட தேவையில்லை. ஏன்டா நாங்கள் சைஸ் பெருசாக தானே விட்டுருக்குறோம், அதால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அப்படியே வெட்டி எடுங்க முதல்ல. இப்படியே இப்போ இதுவும் பட்டியாச்சு. இதையும் இப்போ மடித்து வைப்போம். இது இப்போ லைனிங்கை விட நான் கொஞ்சம் கூடவே விட்டு இருக்கிறேன். இது எந்த அளவெண்ணிக்க காணும். இந்த இப்படி வந்து இது இஞ்சால தையலுக்கு காணும். இப்போ கொஞ்சம் பெரிய ஆக்களாக இருந்திருந்தால் நாங்கள் இதுக்கு ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ இதுவும் செய்தாச்சு. இது 2 ஒன்று குக்கொழுகிற பக்கத்துக்கு, ஒன்று மற்றது மடித்து தைக்கிறதுக்கு. இவ்வளோ பெருசு தேவையில்லை, ஆனால் நான் இப்போ எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறபடியாக வெட்டி வைக்கிறேன். பெப்பிங் வைக்க போகிறோம் இந்த பின் கழுத்துக்கு. இந்த துணியில் இதில் ஜாயின்ட் தான் வருகுது, என்ற லைனிங்கில் அந்த மாதிரி வருது. இப்போ இதை கீழே வச்சுட்டு பிறகு ஜாயின் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி வச்சுட்டு
இதை அந்த கழுத்தின் மட்டத்துக்கு அப்படியே வெட்டிட்டு இப்போ இந்த இது எடுத்துட்டு இதை இப்போ இதை ஆகை விளாகலாம் தேவையில்லை தானே. அப்போ நாங்கள் ஒரு அளவான மட்டத்துக்கு சைட்டால் அப்படி கட் பண்ணுவோம். கட் பண்ணினா இந்த மாதிரி வரும். இது பின் கழுத்து பெப்பி, இந்த மாதிரி வரும். இது பின் கழுத்துக்கு வைக்க போகிற பெப்பி. அப்போ அதை இதோடைய எப்படி வைப்போம். ஆனால் இப்போ அடுத்து ஒரு ஜாயிண்ட் நாங்கள் கொடுக்கணும். ஏன்னா இது இப்படி இருக்குது, இதில் ஜாயிண்ட் கொடுக்கணும். அதையும் இதோட சேர்த்து மடித்து வைப்போம். முன்பளத்துக்கும் லைனிங்கை வெட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி வருது. எல்லாத்தையும் இந்த மாதிரி கசங்காத மாதிரி சுற்றி வைங்க. ஏன்னா இப்போ அடுத்த கட்டு நான் அயன் பண்ணி தைக்கைக்குள்ளே அயன் பண்ணி தான் தைப்பேன். நான் அதால் இந்த மாதிரி இதண்டு வச்சுருங்கன்னா ஒன்றும் விலக மாட்டேன். வெட்டி காட்டின வீடியோ உங்களுக்கு விளக்கமாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அடுத்தது இதையே தைக்கிற வீடியோ போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் போடுங்க. எப்படி இருக்குது, விளக்கமாக இருக்கா, விளக்கம் இல்லையா, என்னென்ன விளக்கம் தரணுமென்று நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சோமாக இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.